Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, and welcome to the class, and welcome to the first class actually, because this is your first class of today. So my question is, why we are learning English, why we are learning ICT or technology, what is the necessary of the technology, right? Before coming to why we are learning ICT, நான் உங்கள்ட்ட சொல்றேன் டெக்னாலஜி என்றா என்னன்னு. Fine. Technology என்று சொல்றது வந்து, most of the people think that technology is invented or technology came nearly like last 5 or 10 yearsல வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா டெக்னாலஜின்னு சொல்றது கிட்டத்துல வந்த ஒரு விஷயம் ஒன்று இல்ல. அது வந்து இப்ப எவ்வளோ, அதாவது you know the stone age, right? அதாவது ஆதி காலம்னு நாங்க சொல்ற ஆதி காலத்து மனிதர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்திலிருந்தே தான் இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்கிற. அப்ப எவ்வளவு காலம்? இஸ் இட் லாஸ்ட் 5 or 10 or 15 20 years? No, more than thousands of years. எவ்வளோ காலத்துக்கு முந்தி தான் இந்த டெக்னாலஜி வந்து வந்தது. டெக்னாலஜி ஏன் வந்த? why டெக்னாலஜி வந்த? ஓ what is the definition of technology என்று கேட்டா, டெக்னாலஜி வர காரணம் to make the to make our day-to-day life tasks easy. எங்களோட day-to-day lifeல நாங்க நிறைய டாஸ்க் செய்யறேன், அந்த டாஸ்க்ஸ வந்து லேசா செஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்து வந்தது. எக்ஸாம்பிள் என்று கேட்டால், for an example, washing the clothes. Okay, before all these electrical devices and electronic things, எப்படி எங்களோட அதாவது மூதாதையர்கள் இல்லாட்டி ஆதி காலத்தவங்க எப்படி உடுப்பு கழுகின? they went to the river, இல்லாட்டி they had wells at home, கிணறுகள் இருந்த. சோ அங்க போய்த்து அவங்க கல்லுல அடிச்சு சோப்ப தேய்ச்சி அப்படித்தான், அதாவது ஹியூமன் எஃபர்ட் ஒன்று போடணும் to wash the clothes, isn't it? So when they are washing clothes, someone யாரோ ஒரு ஆள் found that this work is hard for them. அவங்களுக்கு இது வந்து hard, கஷ்டம். அடுத்தது வந்து இன்னொரு ஆள் யோசிக்கிற, இது வந்து அதாவது போரிங்கான வேலை உண்டு கிளாத் வாஷ் பண்றேன்னு சொல்றது. இன்னொரு ஆளுக்கு வந்து டைம் இல்ல உடுப்பு கழுகுறதுக்கு. மிச்சமே வந்து டைமை கன்சியூம் பண்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜிஸ் வந்து வாரது. விளங்கினா? கன்சம்ஷன் ஆஃப் டைம். சோ இந்த டைமை கன்சியூம் பண்றேன்னு சொல்றது, அதாவது டைமை நாங்க சேவ் பண்ணிக்கொள்ளணும். வை? பிகாஸ் உலகம் அதாவது வர வர காலம் சுருங்கி கொண்டு வர, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உண்டு. முந்தி நாங்க படிக்கிற காலத்துல வந்து 1 hour சொல்றது 3 hour மாதிரி, அவ்வளோ நிறைய விஷயங்களை நாங்க படிக்கிற, நிறைய விஷயங்களை நாங்க செய்யறோம். இப்ப யூ திங்க் இல்லையோ, நாங்க படிக்கிற காலத்துல நாங்க 2 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தேன்டா வீட்டுக்கு, எங்களுக்கு 3க்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஈக்கிற, 4க்கு ஒரு கிளாஸ் ஈக்கிற, 5க்கு ஒரு கிளாஸ் ஈக்கிற. நாங்க வந்து 3 கிளாஸஸ் போறேன். அதுக்கு இடையில நாங்க வந்து பிளே பண்றோம் தான். அப்ப நாங்க நிறைய வேலை செய்யறோம் அந்த 2 to 6 என்று சொல்ற அந்த கேப்புக்குள்ள. பட் நவடேஸ் இப்ப எடுத்துக்கொண்டா பிள்ளைகளுக்கு வந்து அப்படி கிளாஸஸ் எல்லாம் போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான். நான் சொல்ற 2 to 6க்கு ஈக்கிற கேப்ல, இல்லாட்டி 2 கிளாஸஸ் போற, இடையில அவங்களுக்கு கிரிக்கெட் பிளே பண்ணவா இல்லாட்டி ஒன்றுமே விளையாடுறதுக்கு டைம் இல்ல. சோ இதுல நாங்க விளங்கி கொள்ற என்னன்னா, வர வர வந்து டைம் குறைஞ்சு கொண்டு வர. சோ நாங்க டைமை சேவ் பண்ணி கொள்ளணும். அந்த டைமுக்கு நாங்க வேற என்ன சரி பிரயோஜனமான வேலை ஒன்று எங்களுக்கு செய்யலும். சோ அதுக்காக வேண்டி இந்த டெக்னாலஜி வந்து. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஹோம் எடுத்துக்கொண்டு சொன்னா, முந்தி காலத்துல வந்து ஹோம்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஜாப் செய்ய போனா இனஃப், இட்ஸ் மோர் தேன் இனஃப் ஆக்சுவல். ஃபாதர் மட்டும்தான் ஜாப்புக்கு போய்த்து சம்பாரிச்சு கொண்டு வர, ஏர்ன் பண்ணி கொண்டு வர. சோ வீட்டுல ஈக்கிற மம் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை செஞ்சு கொண்டு ஈக்கிறேன். பட் நவடேஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா, இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் ஒன் பர்சன் டு டூ த ஒர்க் அண்ட் ஓர் டு ஏர்ன் ஃபார் த ஃபேமிலி. ஃபேமிலிக்கு வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து போதா. வீட்டுல ஈக்கிற உமா வாப்பா 2 பேருமே ஜொப்புக்கு போற, isn't it? இப்போ வாப்பா பிசினஸ் செய்யறேன்னு சொன்னா சம்டைம்ஸ் உமா வந்து ஒரு டீச்சர் ஒண்டா ஈக்கிது. சோ போத் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங். அண்ட் ஆல்சோ ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டா, இது ஸ்ரீலங்கால மிச்சம் இல்ல, ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டா ஈவன் த சில்ட்ரன்
16க்கு மேல இருக்கிற சில்ட்ரன் என்னன்னு செய்யறேன்னு சொன்னா they are also going to jobs. Part-time jobs க்கு அவங்க போறே. After school, they go for part-time jobs and they are doing jobs and earning for the family. So, அங்க எடுத்துக்கொண்டு சொன்னா mother and father are not spending money on their children. If they are above 16. 16க்கு மேலாண்ட அவங்க வந்து childrenக்கு வந்து spend பண்றல. உங்களோட தேவைகளை if you want to buy dresses go and earn, if you want to eat go and earn. சிலவங்க வந்து அவங்களோட தேவைகளை for their needs they should go and earn. அது அவங்களோட ரூல்ஸ் உண்டு மாதிரி, ரைட்? சோ டைம் வந்து இவ்வளவு சுருங்கினதுனாலதான் இவ்வளவு எல்லாமே நடந்த. அடுத்தது வந்து ஸ்பென்சஸ் கூட ஆகுற, ஸ்பென்சஸ் வந்து கூட ஆகுற. தட்ஸ் வை தி ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி ஆர் working as part-time jobs or full-time jobs. So இந்த டெக்னாலஜி இப்படித்தான் வந்து to make the day-to-day life task easy. our day-to-day life task வந்து ஈஸி ஆக்குறதுக்கு தான் நாங்க டெக்னாலஜி வந்தேன். So this is the first point which you have learned today. First new point எது என்னன்னா நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட் நோட்ல எழுதணும். டெக்னாலஜி என்ன என்ன, வாட் இஸ் டெக்னாலஜி என்று கேட்டா, டெக்னாலஜி is used to make the day-to-day life tasks easy. இதுக்கு தான் நாங்க டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். இப்ப நான் சொன்ன அந்த cloth wash பண்ற விஷயம். அப்ப clothes இப்படி நாங்க wash பண்ணக்கொள்ள someone finds it hard, someone is lazy, it is boring or no time, அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கு. அப்ப டெக்னாலஜி இப்ப இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொண்ட, டெக்னாலஜி வர காரணம் என்னன்னு சொன்னா, ஓ டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ் இல்லாட்டி இன்வென்ஷன்ஸ் வர காரணம் என்னன்னு சொன்னா, when there is a problem, இந்த இன்வென்ஷன் டெக்னாலஜி தான் ஒரு சொல்யூஷனாக வர. So someone finds a solution. இப்ப எங்களுக்கும் நிறைய அப்படி டவுட்ஸ் வரத்தானே. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், மழை காலம் ஒன்றுல நாங்க ஸ்கூல் பேக் ஏன் தூக்கி கொண்டு புக்ஸ் ஏம் கையில புடிச்சு கொண்டு நாங்க ரோட்ல நடந்து வார, அப்ப அம்ரெல்லாவையும் நாங்க ஹோல்ட் பண்ணணும்னு வார டைமுக்கு நாங்க திங்க் பண்றோம், எங்களுக்காக யாரு சரி இந்த அம்ரெல்லாவை ஹோல்ட் பண்றதுக்கு ஈக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு நாங்க யோசிக்கிறேன். டிரைவ் பண்ணி கொண்டு போக்கல எனக்கு தூக்கம் வர, அப்ப நான் யோசிக்கிறேன் நான் இடத்துக்கு போகவும் வேணும். I want to reach the location, okay, or the destination. ஆனா எனக்கு வந்து தூக்கம் வர, இப்ப நான் என்ன செய்யறேன், எனக்காக யாரு சரி டிரைவ் பண்றதுக்கு ஈக்கிறேன்டான்னு நாங்க திங்க் பண்றேன். சோ எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஈக்குது. இந்த லைஃப் எடுத்துக்கொண்டா, இந்த வேர்ல்ட் எடுத்துக்கொண்டா, எவ்ரிவேர் there are problems. இந்த நாங்க டெக்னாலஜி பாடத்துல படிக்கிறதே இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது பத்தி தான். ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனை தான் நாங்க தேடுறோம் இந்த கொண்டு ஐசிடி. விளங்கினா? சோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ப்ராப்ளம். உங்களுக்கு பசி வந்தாலும் ப்ராப்ளம், தாகம் வந்தாலும் ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் ஒன்று நாங்க தேடுவோம். விளங்கினா? சோ நாங்க வந்து இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று இருந்தா நல்லமென்னு நாங்க சொல்யூஷனை திங்க் பண்ற. ஆனா அந்த சொல்யூஷனை நாங்க வந்து ப்ரொசஸ் பண்றதில்ல, அந்த சொல்யூஷனை நாங்க செய்யறில்ல. we are not bringing the solution, only we are bringing or we are not processing the solution. solution ஒன்று bring இருந்தா நல்லன்னு தானேன்னு திங்க் பண்ற, அதுக்கு பிறகு நாங்க வந்து யோசிக்கிறல, அதை செய்யணும்னு நாங்க யோசிக்கிறல. ஆனா there are some people, அவங்க என்ன செய்யறா, ஒரு ப்ராப்ளம் ஒன்று அவங்களுக்கு ரைஸ் ஆகுற வார, அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்றதுக்கு ப்ரொசஸ் பண்ற அந்த சொல்யூஷனை செய்யறவங்க. விளங்கினா? அந்த மாதிரி செஞ்ச சொல்யூஷன்ஸ் தான் இந்த டெக்னாலஜிக்கலா வாரது எல்லாமே. இப்ப உடுப்பு கழுகுறது லேசி, டைம் இல்ல இல்லாட்டி கஷ்டம் என்று நினைக்கிற அவங்க வந்து சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கிற வாஷிங் மெஷின். இப்ப வாஷிங் மெஷின் முந்தி வந்த வாஷிங் மெஷின் இப்ப இருக்கிற வாஷிங் மெஷின்ஸ் மாதிரி அல்ல. ஒரு சைட்ல வந்து கழுகுற, அதுக்கு பிறகு அதை தண்ணியோட எடுத்து நாங்க ட்ரையர்ல போடணுமே, ட்ரை ஆகிறோம் இல்ல, அது புளிஞ்சு பட்டு தான் வார் ஆக்சுவலி. அதுக்கு பிறகு நாங்க அதோட எடுத்து போயிட்டு காய வைக்கும். அதுக்கு பிறகு என்ன நடந்து, இப்ப இதுவும் இங்கிலிருந்து அங்களை தூக்கி போடுறதுக்கு பாருங்க, அதுவும் அவங்களுக்கு டைம் வேஸ்ட், இல்லாட்டி அவங்களுக்கு அதுவும் வந்து லேசி, அவங்களுக்கு சோம்பரம். அப்ப என்ன செய்யறவங்க, ரெண்டுமே ஒரே மெஷின்ல ரெண்டு பார்ட்ஸா பிரிக்கிறதுல ஒரே மெஷின்ல வந்து ரெண்டுமே நடக்கிற, புளிஞ்சு பட்டு வாரோம் தான், கழுவி பட்டு வாரோம் தான். இப்ப எங்களுக்கு என்ன செய்ய வைக்கிறேன்னு சொன்னா அதை காய வைக்கிறேன். இப்ப இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று வர, மழை பெய்யற காலங்கள்ல உடுப்பு காய வச்சேலாம்.
இப்படிதான் நாத்தம் வார இல்லாட்டி காயிறு இல்ல அந்த மாதிரி. இப்ப அவசரமா உடுப்பு வேணுமென்று சென்ன எங்களுக்கு அந்த டைமுக்கு களி காய வைக்கிறதுக்கு டைம் ஒன்று இல்ல. அப்ப அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வார. அப்ப அவங்க இன்னொரு சொல்யூஷன் ஒன்று கொண்டு வர, சரி இந்தாங்கோ இப்ப உங்களுக்கு வந்து உடுப்ப கழுகோ மேலும் புளிஞ்செடுக்கோ மேலும் ட்ரை பண்ணோ மேலும் அப்படியே வெளியில ட்ரை பண்ணினமாயே உடனே உங்களுக்கு தார. அப்ப இப்ப இந்த தந்த உடுப்பு எப்படியும் சுருண்டு தானே வார ட்ரை பண்ணினாலும். இப்ப இதை நாங்க அயன் பண்ணணும். அயன் பண்றதும் சிலவங்களுக்கு கஷ்டம், மடிக்கணும், மடிக்கிறதும் கஷ்டம், இல்லாட்டி டைம் இல்ல. இப்ப 7 மணி நேரம் நீங்க யூடியூப்ல போயிட்டு பாருங்க உங்களோட பெற்றோர்ட அனுமதியோட இல்லாட்டி அவங்களோட ஹெல்ப்போட போயிட்டு யூடியூப்ல நீங்க டைப் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கிற வாஷிங் மெஷின்ஸ், இப்ப புதிய வாஷிங் மெஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கிற. ஸ்ரீலங்காவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்திருக்காது. இது மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல எல்லாம் இதுகள் யூஸ் பண்றேன். ஓகே, எப்படி என்று சொன்னா it washes the cloth, okay, it dries it, and then it irons it, and then it folds and gives the dress. இந்த ஹியூமன் செய்யற இந்த 4-5 ப்ரோசஸும் மெஷின் அப்படியே செஞ்சுட்டு எங்களுக்கு தார. see how easy எங்கட ஒர்க் அப்படியே ஈஸியா நடக்கு. ஓகே, இப்ப நீங்க டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தா இல்லாட்டி உங்களுக்கு வீடியோஸ் வரதா இருந்தா நீங்க இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கண்டிப்பீங்க, பாத்திப்பீங்க. ரைட்? ஹோட்டல்ஸுக்கு இப்ப செஃப்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? ஏன்னு கேட்டா they have made some robots to cook. நாங்க வந்து அந்த ரொபோக்கு வந்து எங்கட அதாவது எங்கட மெனுல இருக்கிற ஏதாவது ஃபுட் ஒன்று சென்ன உடனே அவங்க என்ன செய்யறேன்னா அந்த ரொபோஸ் தானா அந்த ஃபுட் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு தாரு. கிச்சனுக்கு வந்து யாரும் தேவையில்ல சமைக்கிறதுக்கு, ரொபோக்கு வந்து சமைக்க தெரியும். அவருக்கு தேவையான ஃபுட்டை சென்ன உடனே அவர் எங்களுக்கு சைனீஸ் ஃபுட் வேணுமா வட்டவர் ஃபுட் அவருக்கு சென்னா அழகா எல்லாம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாமே செஞ்சு நெட் பண்ணி எல்லாமே செஞ்சு அவர் எங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடிமேடா தாரு. அப்ப எங்களுக்கு சமைக்கிறதுக்கும் தேவையில்லை. இப்ப ஏர்ன் பண்ண மட்டும்தான் வேணும் எங்களுக்கு இப்ப, விளங்கினா? அப்ப எவ்ரிதிங் இஸ் மேட் வித் த டெக்னாலஜி நவடேஸ். இப்ப சிலவங்களுக்கு இன்னொரு டவுட் ஒண்டிக்கிற, இல்லாட்டி சிலவங்க இப்படி நினைச்சு கொண்டிருக்கிற, டெக்னாலஜி மீன்ஸ் ஒன்லி தி எலக்ட்ரானிக் டிவைசஸ் சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிற. நோ, எலக்ட்ரானிக் டிவைசஸ் மட்டுமல்ல எங்களுக்கு வந்து which makes our day to day task day to day activities ஈஸியா பண்றது இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் மட்டும் இல்ல தானே. ஃபார் an example take the pen. பென் என்று சொல்றதுன்னா இந்த பென், இங்க் பென், நாங்க எழுதுற பேனை, அந்த பேனையும் ஒரு டெக்னாலஜி ஒன்று தான். நாங்க குடிக்கிற கப் ஒரு டெக்னாலஜி, நாங்க குடிக்கிற பாட்டில் ஒரு டெக்னாலஜி, விளங்கினா? பென் வந்து முந்தி காலத்துல எப்படி எழுதின, they wrote on the walls and the stones, அப்படித்தான் அவங்க எழுதின. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் இது மாதிரி பென் வரைக்கும் வந்தது. So that is also technology. இப்ப நீங்க தலை வாரன்னு சொன்னா கோம்பை யூஸ் பண்ற, கோம்பி இஸ் a technology, விளங்கினா? அப்ப each and everything around you is a technology nowadays, right? So இதுதான் டெக்னாலஜி என்று சொல்றோம். So யாரு சரி உங்கள்ட்ட வந்து what is a technology என்று கேட்டா you can tell them technology used to make humans or our day to day tasks easy. Okay, அதுதான் டெக்னாலஜின்னு நான் சொல்றேன். So why we should learn ICT? Actually it is a must, it is a should must, கட்டாயம் செய்யணும். அது there is no choice ஒன்று இல்ல, கட்டாயம் எல்லாரும் வந்து இதை படிக்கணும். ஏன் நாங்க படிக்கணும்? இப்ப உங்களுக்கு தெரியும் முந்தி வந்து கிரேட் 6 to 9 எல்லாம் ஐசிடி பாடம் ஈக்கல்ல, 10-11க்கு சாய்ஸ் பாடமா தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து கவர்மெண்ட்ல 6 to 11 வரைக்கும் போட்டிக்கிற ஐசிடி சப்ஜெக்ட், அதோட ஜிட் என்று சொல்லி 12-13க்கும் அந்த சப்ஜெக்ட போட்டிக்கிற. இது எல்லாரும் கட்டாயம் செஞ்சே ஆகணும், விளங்கினா? அப்ப ஏன் இதை கட்டாயம் ஆக்கிக்கிறேன்னு கேட்டால், ஒன்னாவது இந்த உலகம், இந்த வேர்ல்டு வந்து எடுகேட்டட் பர்சன் அண்ட் இப்ப யார செல்றேன்டா எழுத தெரிஞ்சவருக்கு மட்டுமல்ல, எழுத வாசிக்க தெரிஞ்சவருக்கு மட்டுமல்ல எடுகேட்டட்னு சொல்றேன். இப்ப எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு டெக்னாலஜி தெரியலன்னு சொன்னா யூ ஆர் நாட் எடுகேட்டட். ஓகே, யூ ஆர் எடுகேட்டட் இஃப் யூ நோ ஐசிடி ஒன்லி. ஐசிடி நாலேஜ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க எடுகேட்டட் ஆகி. இப்ப you are called educated. So பாருங்க, because of that we should learn ICT, விளங்கினா?
இன்னொரு ஆள் என்ன கம்யூனிகேட் பண்றதுக்கு சரி. சோ எங்கட இன்ஃபர்மேஷனை நாங்க கம்யூனிகேட் பண்ணணுமெண்டா மத்தவங்களோட we should use a technology device or something, right? Technologically என்ன சரி ஒன்று யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு நாங்க டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. இன்னொரு ஆள் என்ன ஃபியூச்சர் வந்து அதாவது ஃபியூச்சர்ல எங்களுக்கு டெக்னாலஜி தேவைப்படுறது. ஆக்சுவலி ஃபியூச்சர் ஒன்று இல்லை இப்ப, அதாவது அந்த ஃபியூச்சர் வந்தாச்சு. இப்ப நாங்க இவ்வளோ காலமும் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சர்ன்னு படிச்சு இந்த ஃபியூச்சர் எப்ப வார இன்னமில், அதாவது வரத்துக்கு அல்ல ஈக்கிற வந்து முடிஞ்சு இப்ப எங்களுக்கு படிக்கத்தான், அதாவது நாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். நாட் ஓன்லி இன் த ஃபியூச்சர், இன் பிரசன்ட் ஆல்சோ வி ஷுட் நோ டெக்னாலஜி. அதான் அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம், நாங்க டெக்னாலஜி அதாவது ஐசிடி படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, வேர் எவர் யூ கோ இன் திஸ் வேர்ல்ட் everywhere, okay, mostly everywhere டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். கோ டு த பேங்க், அங்க இப்ப நாங்க ஃபார்ம் ஃபில் பண்றதை விட ஆக்சுவலி நீங்க இப்ப பீப்புள்ஸ் பேங்க்குக்கு போனாலும் முந்தி நீங்க அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும்னு சொன்னா நீங்க ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அப்படித்தான் நீங்க வந்து அக்கௌண்ட் திறக்கணும். முந்தி நியூ அக்கௌண்ட், இஃப் யூ வாண்ட் டு ஓபன் அ நியூ அக்கௌண்ட் இன் த பேங்க், கட்டாயம் நீங்க வந்து ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்க அந்த ஃபார்மை பார்த்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று திறந்துட்டாரு. பட் இப்ப நீங்க பேத்து நியூ அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும்னு சொன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ்டா தான் அவங்க செய்யறேன். எல்லாமே கம்ப்யூட்டர்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு டிஜிட்டலா அப்படித்தான் அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணி தாரு. இப்ப நீங்க ஐடென்டி செய்யணும் சொல்றோம். முந்தைய ஐடென்டி செய்யணும் சொன்னா நாங்க ஐடென்டி போட்டோ எடுக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பணும், அப்படி எல்லாம் செய்யறேன். இப்ப வந்து போட்டோ எல்லாம் பேத்து எடுக்க தேவையில்லை. நீங்க ஸ்டுடியோக்கு பேத்து ஐடென்டி போட்டோன்னு சொன்ன உடனே அவங்க உங்களுக்கு நம்பர் ஒன்று மட்டும்தான் தாரேன். அவங்க உங்களோட போட்டோவை வந்து டிரெக்டா அவங்களுக்கு அனுப்புற, எல்லாமே டிஜிட்டலைஸ்டா தான் செய்யறேன். சோ இப்ப பாருங்க, அடுத்த முக்கியமான விஷயம், டெக்னாலஜியோட இங்கிலீஷ் தெரியும். இது உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் மாதிரி இங்கிலீஷ் கேட்கிற, யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கட்டாயம் நீங்க படிச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நிரப்ப போனாலும், இல்லாட்டி ஓவர்சீஸ்ல பேத்தி யார் சரியோட கதைக்கோணுமா இருந்தா, பேங்க்குக்கு போனாலும் இப்ப இங்கிலீஷால தான் எல்லாமே. ரைட்? அப்ப இப்ப எல்லாமே வந்து இங்கிலீஷால தான் செய்யற. சோ நீங்க வந்து கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி தான் இப்ப ஐசிடியும் வந்திருக்கிறேன். ரைட்? சோ அடுத்தது வந்து நீங்க கட்டாயம், அதாவது ட்ரெண்டிங்ல எல்லா இடத்துலயுமே மாதிரி இப்ப ஷாப்பிங்க்கு போனாலும் ஃபுட் சிட்டி போனாலும் எல்லா இடத்துலயுமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ற. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்களே நினைச்சு இருந்திக்க மாட்டீங்க ஒரு நாள் நாங்க டியூஷன் இப்படி படிக்குமெண்டு இல்லையா, அதாவது ஆன்லைன் மெத்தட்ல செல்றது கேட்டிப்பீங்க. ஆன்லைன்ல டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்றொண்டிக்கிற அப்படி இப்படின்னு நீங்க, அதாவது ஸ்ரீலங்கால ஈக்கிற ஒரு ஆள் லண்டன்ல படிக்கணும்னா ஆன்லைன் மூலமா படிக்கிறேன்னு சரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஸ்ரீலங்காக்குள்ளே இருந்து உங்களோட ஸ்கூல் டீச்சர் கிட்ட நீங்க வந்து இப்படி ஆன்லைன்ல படிக்கிறேன்னு நீங்க எப்பயாச்சும் நினைச்சிப்பீங்களா? இல்ல. சோ திஸ் இஸ் அ நியூ திங் ஃபார் யூ. விளங்கினா? அப்ப நாங்க படிக்கிறதா இருந்தாலும் எடியூகேஷனா இருந்தாலும் இப்ப எடியூகேஷனா மாறியாச்சு, எலக்ட்ரானிக் எடியூகேஷனா மாறியாச்சு. லெட்டர் அனுப்புறதா இருந்தாலும் இமெயிலா மாறியாச்சு. மெயில் அனுப்பினது முந்தி நாங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு இப்ப எல்லாமே இமெயில்ல தான் நாங்க அனுப்புறது த்ரூ த இன்டர்நெட். ரைட்? இன்னும் ஒரு விஷயம், நாங்க வந்து ஷாப்பிங் போனாலும் இப்ப ஆன்லைன்ல தான் நாங்க ஷாப்பிங் போறோம். விளங்கினா? அதாவது இப்ப நீங்க உங்களோட தாத்தமார் உம்மமார் பாப்பமார் எடுத்து பாருங்க, போன்கள்ல எவ்வளவு வாட்ஸ்அப் குரூப் சீக்கிரன்னு சரி ஷாப்பிங் பண்றதுக்கு ட்ரெஸ் வாங்கலும், சாண்டல்ஸ் வாங்கலும், பேக்ஸ் வாங்கலும், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்கலும், இப்ப எல்லாமே எங்களுக்கு வாங்கலும் வந்து ஆன்லைனால. ஃபுட் கூட நாங்க இப்ப என்ன செய்யற, ஆன்லைன் தான் ஆர்டர் பண்றேன். பீஸா ஹட்டுக்கு போ தேவையில்ல நாங்க பீஸா எடுக்கிறதுக்கு, கேஎஃப்சி போ தேவையில்ல நாங்க கேஎஃப்சி எடுக்கிறதுக்கு. நீங்க பிரான்ச் ஒன்று ஈக்கிறேன்னு சொன்னா அவங்க ஹோம் டெலிவரியே பண்ற. அப்ப நீங்க வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் சொன்னா ஆர்டர் பண்ணினா வந்துடும். அப்ப அவ்வளோ ஈஸியா பேத்திக்கிற. இப்ப அடுத்தது டெக்னாலஜி தான் எல்லாமே யூஸ் பண்றேன். இப்ப கொலம்பு சைடு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி எடுக்கலும். நீங்க போல ஃபேயாக்கு போகவும் தேவையில்ல, நீங்க டவுனுக்கு போகவும் தேவையில்ல, ஃபுட் சிட்டி போகவும் தேவையில்ல. அப்ப அவங்க கிட்ட நீங்க செல்லி ஆர்டர் பண்ணினு சொன்னா they will bring you everything. சோ எல்லாமே பாருங்க இப்ப என்ன நடந்திருக்கிறேன்னு சொல்லி, நான் குளோபல் வேர்ல்டுன்னு சொல்றேன். எல்லாமே வந்து இப்ப
டிஜிட்டலைஸ்டா இருக்கிற. சோ அதனால நாங்க கட்டாயம் ஐசிடி படிச்சுக்கணும். அடுத்தது வந்து நாங்க ஐசிடி என்னத்துக்கு படிக்கணும்னு சொன்னா, நீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல செய்ய போற ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஐசிடி பேஸ் பண்ணி தான் நடக்கும். விளங்கினா? இப்ப நான் சொன்ன கார் ஈக்கிற டிரைவர் இல்லாம தான் இப்போ ஓட்டுற. நீங்க கண்டிப்பீங்க இதுல பாய்ஸ் ஈக்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும். வெஹிக்கல்ஸ் ஈக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து வித்தவுட் டிரைவர் இட் டிரைவ்ஸ் இட் செல்ஃப். தனியா அது டிரைவ் ஆகுற, தனியா போயிட்டு பார்க் பண்ற, இதெல்லாம் வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு பார்க்க கேளும். ரைட்? அப்ப டிரைவர் என்று செல்ற அந்த பொசிஷன் வந்து இல்ல போற டிரைவர்ட. அப்ப அவருடைய ஜாப் இல்ல போயிட்டாச்சு. ஃபியூச்சர்ல ஒரு இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து இது எல்லாமே மாறிடும். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஜாப் செய்ய போறேன்னு சொன்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரியாட்டி உங்களுக்கு ஜாப் இல்லன்றது நீங்க இப்பவே நினைச்சுக்கோங்க. ஏண்டா அதுக்கு பிறகு வர ஜாப்ஸ் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல போற, அவங்களுக்கு பதிலாக அவங்க மெஷின்ஸ் அவங்களோட இடத்துக்கு எடுக்கிற வேலை செய்யறதுக்கு. சோ அந்த டைமுக்கு அவங்களோட வேலை வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ண வாங்குற. சோ நீங்க கட்டாயம் வந்து டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏண்டா மெஷின் மட்டும் வேலை செய்யற ஜாப்ஸும் மீக்கிற, அப்படி இல்லாட்டி மெஷினும் ஹியூமனும் கனெக்ட் ஆகி செய்யற வேலைகளும் மீக்கிற. சோ அந்த டைமுக்கு நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமே ஐசிடி, இல்லாட்டி உங்களுக்கு வந்து மெஷினோட கனெக்ட் ஆகி வேலை செய்ய ஏலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் why we should learn ICT and what is technology. If you right. So first chapter, preparation of computer specifications. அதாவது when you are buying a computer there are specifications. எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் நாங்க வாங்குறோம். ஒவ்வொருத்தர் it depends on the user. Second chapter, electronic spreadsheets. It is an application software. Then there are programmings. Only programming படிக்கிற, use of microcontrollers, right? இந்த மாதிரியான சர்க்கிட்ஸ் நாங்க படிக்கிற, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் படிக்கிற, ஐசிடி அண்ட் சொசைட்டியை படிக்கிற. சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை கொஞ்சம் படிப்பிக்கிறேன். Some things from the first chapter. Preparation of computer specification. Now see in this picture, there are two children. They are talking about something. So the girl says, I need to buy a computer for my school assignments and to do accounts of my father's business. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த கேர்ளுக்கு she wants a computer as well as she wants it to be used by her father too. அவக்கு கம்ப்யூட்டர் ஒன்றும் தேவை, அவட வாப்பவும் அதே சேம் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ற. So what she does with the computer is she does assignments and her father does accounts in the computer. So ரெண்டு பேர் இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம், ரைட்? பட் ஸ்பெசிபிகேஷன் எடுக்கிற டைமுக்கு வாப்பட தேவைகள் வித்தியாசம், டிஃபரண்ட், and the girls need is different. அப்படித்தானே? ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃபரண்டான நீட்ஸ் தான் ஈக்கிறது, ஒரே மாதிரி நீட்ஸ் எல்லாம் ஈக்கிறது. பாய் சொல்ற I need a computer that is mobile. Fine. I will tell you what is a mobile. மொபைல் என்று சொல்ற நீங்க கேள்விப்பட்டிருக்கிற மொபைல் ஹாஸ்பிட்டல், மொபைல் சர்வீசஸ், மொபைல் போன் மட்டுமல்ல. மொபைல் என்று சொல்றது வந்து போர்ட்டபிள். போர்ட்டபிள் என்றா என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலுமெண்டா அது வந்து மொபைல். ஸ்கிரீன் ஒன்று கட்டாயம் அது கீக்கோணுமெண்டு இல்ல, அது கட்டாயம் கம்ப்யூட்டர் ஆகிக்கோணுமெண்டும் இல்லை. இப்ப நான் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபில்டர் ஒன்று ஈக்கிறேன் வைங்களே, சரியா? அந்த ஃபில்டரை நான் ஒரு ஸ்விட்ச் ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணித்தான் யூஸ் பண்ணணுமெண்டா இஸ் இட் மொபைல்? அது மொபைலா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகலுமா எனக்கு? அதை ஏலாம். அப்படித்தானே? we can't do that. CPU அதாவது சாரி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், மொபைல் கம்ப்யூட்டர் உண்டா? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் டெஸ்க்ல நான் வச்ச இடத்துல அப்படியே வச்சு அந்த இடத்துல தான் நான் யூஸ் பண்றியா? அதை எனக்கு வந்து கார்ல போற வழியிலயா லொரியில போற வழியில எனக்கு அதை எடுத்துக்கொண்டு போகலுமா? சோ இட் இஸ் நாட் அ மொபைல் கம்ப்யூட்டர். லேப்டாப் எனக்கு வந்து போர்ட்டபிளா? இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகலுமா? எஸ், அதுக்குத்தான் நாங்க மொபைல் கம்ப்யூட்டர் என்று சொல்றோம். அவருக்கு விளங்கினா? இன்னும் வேற என்ன நீக்கிறேன்? பெட் ஒன்று எடுத்துக்கொண்டா மொபைல் பெட்ஸும் மீக்கிற, சும்மா பெட்ஸும் மீக்கிற. மொபைல் பெட் என்ன? அந்த பெட் எனக்கு சுருட்டி அப்படியே இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போகலுமெண்டா போர்ட்டபிள் என்ன செய்யணும்? அது மொபைல் பெட் உண்டு. மொபைல் ஹாஸ்பிட்டல் என்றா என்ன?
ஹாஸ்பிட்டல் சொன்னாலே எங்களுக்கு தெரியும் அது ஒரு இடத்துல ஒரு பில்டிங்ல இருக்கிறது தான் ஹாஸ்பிட்டல். அந்த பில்டிங்கை எனக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போயலுமா ஏலாம். ஆனா மொபைல் ஹாஸ்பிட்டல் என்று செல்றது அது ஒரு வாகனம் உண்டாயிக்கும். அது வந்து எல்லா இடத்துக்கும் போற அந்த அது ஹாஸ்பிட்டல் ஒன்று எல்லா இடத்துக்கும் போற. சோ இட் இஸ் மொபைல் ஹாஸ்பிட்டல். இப்ப மொபைல் பிளட் பேங்க் அண்டிக்கிற பிளட் பேங்க் என்ன நாங்க பிளட் கொடுக்கறது. அப்ப பிளட் கொடுக்கறதுக்கு அது ஒவ்வொரு இடத்துக்கும் போறோம். அது மொபைல் பிளட் பேங்க் நாங்க செல்றவருக்கு. சோ மொபைல் மீன்ஸ் போர்ட்டபிள். அதுக்கு ஸ்கிரீனும் அதெல்லாம் பிரச்சனை ஒன்று இல்ல. அது போர்ட்டபிள் அண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு எடுத்துன்னு போகலும்டா ஈஸியா. இட் இஸ் அ மொபைல். Got it? ஓகே. சோ இவருக்கு வந்து மொபைல் கம்ப்யூட்டர் ஒன்று வேணுமா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற ஒரு மொபைல் கம்ப்யூட்டர் ஒன்று அவருக்கு வேணுமா. இட் வில் ஹெல்ப் மீ டு ஷோ மை கிராஃபிக் டிசைன்ஸ் டு மை டீச்சர். அப்ப அவர் செய்யற கிராஃபிக் டிசைன்ஸை டீச்சர்ஸுக்கு காட்டேலுமே, வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு போகலும். within 5 minutes I will end the course. Okay, so please be patient and be at the class 5 minutes, right? It will help me to study from anywhere anytime. அப்ப அவருக்கு வேண்டிய டைம்ல எங்க போனாலும் அவருக்கு வந்து அந்த லேப்டாப் அதாவது அந்த மொபைல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணேலுமே, வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி அல்ல. ஓகே. Are there any computers to suit the requirements of both of us? இப்ப அவருக்கு வந்து அசைன்மெண்ட் செய்யறதுக்கும் டேட்ஸ் அக்கவுண்ட் செய்யறதுக்கும் கம்ப்யூட்டர் ஒன்று தேவையா, இவருக்கு வந்து மொபைல் கம்ப்யூட்டர் ஒன்று தேவையாம். அப்பதான் அவருக்கு வந்து டீச்சருக்கு கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாம் காட்டேலும். அடுத்தது வந்து he can use it anywhere whenever he goes என்று சொல்லி அவர் செல்ற. சோ அந்த கேர்ள் கேக்குற, so is it there any computer or are there any computers that suits our requirement? எங்கட ரிக்வயர்மெண்ட், எங்கட தேவைகள், ரிக்வயர்மெண்ட்ண்டா தேவைகள், எங்கட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று எனக்கு தேடி கொள்ளையிலுமா, எடுத்துக்கொள்ளையிலுமான்னு கேக்குறேன். எஸ், மெனி டைப்ஸ் ஆர் அவைலபிள். கம்ப்யூட்டர்ஸ் சொல்ற டைமுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற. we can either buy a computer or we can get a computer assembled to suit our requirement. எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒன்று அப்படியே வாங்குவோம், மேலும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து அசெம்பிள் பண்ணின கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிடும். அசெம்பிள் பண்ணின கம்ப்யூட்டர் சொல்றது நான் கடைக்கு போய்த்து செல்றேன். இப்ப லெட்ஸ் கோ அண்ட் டேக் அ லுக் அரவுண்ட். அசெம்பிள் கம்ப்யூட்டர் சொல்றது வந்து இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் ரெம் வார, ரொம் வார, இதெல்லாம் நீங்க 6-7 படிச்சிருப்பீங்க. ரெம், ரொம், ஹார்ட் டிஸ்க், கீபோர்ட், மவுஸ், அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் சீக்கிர கம்ப்யூட்டர்ல உள்ளுக்கு மதர் போர்ட்ல மீக்கிற. அடுத்து ப்ரொசஸர் ஃபாஸ்ட், அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சிக்கும். அப்ப ரெம், ரொம், ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி, ரெம் ஃபாஸ்ட், அடுத்தது வந்து ப்ரொசஸர் ஃபாஸ்ட் எடுத்துக்கொண்டு ஸ்பீட் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் வந்து வித்தியாசமாகிற. இப்ப நான் எனக்கு வந்து நினைச்சு கொண்டு போறேன், ஏண்ட ரெம் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி ஈக்கோணும், இவ்வளவு ஸ்பீட் ஈக்கோணும், ஏண்ட ஹார்ட் டிஸ்க் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி ஈக்கோணும்னு நான் ஒன்று நினைச்சு கொண்டு போறேன்னு வைங்க. அதே கெப்பாசிட்டியில இருக்கிற கம்ப்யூட்டர் ஒன்று இல்லாட்டி எனக்கு அசெம்பிள் பண்ணி எடுக்கலும். எனக்கு கடைக்கு செல்லி எனக்கு தேவையான அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று அசெம்பிள் பண்ணிடும், பொருத்தி கொண்டு எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளேன். Now understood these things. So now first lesson கொஞ்சம் பாக்குறேன். first heading கொஞ்சம் நாம் பார்ப்போம் இன்றைக்கு. Identifying the user. Now computer என்று செல்ற டைமுக்கு users differ, right? ஒவ்வொரு யூசர்ஸ் தானே கம்ப்யூட்டரை யூஸ் பண்ற. டீச்சர்ஸ் யூஸ் பண்ற, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற, வேற மேனேஜர்ஸ் யூஸ் பண்ற, பிரசிடென்ட் யூஸ் பண்ற, இவங்க எல்லாருமே யூசர்ஸ் தான். கிளார்க் யூஸ் பண்ற, லாயர் யூஸ் பண்ற, டாக்டர் யூஸ் பண்ற, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஸ் பண்ற, சிஸ்டம் அனலிஸ்ட் யூஸ் பண்ற, வெப் டிசைனர் யூஸ் பண்ற, அடுத்தது வந்து போட்டோகிராஃபர் யூஸ் பண்ற, விளங்கினா வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ற. அப்ப அந்த மாதிரி நிறைய வகையான யூசர்ஸ் இருக்கிறது. there are a lot of users who uses the computer யூஸ் பண்ற நிறைய யூசர்ஸ் இருக்கிற ரவுண்ட் ஹவுஸ். ஓகே, இப்ப இவங்களோட ரிக்வயர்மெண்ட், இவங்களோட தேவைகள் வந்து வித்தியாசமாகிற. எனக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட் இல்ல கிராஃபிக் டிசைனர் என்று செல்ற டைமுக்கு, விளங்கினா. உங்களோட ஸ்டூடெண்ட் ரிக்வயர்மெண்ட் இல்ல டாக்டர் என்று செல்ற டைமுக்கு, விளங்கினா. இல்லாட்டி டாக்டருக்கு இருக்கிற ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்ல வீடியோ எடிட்டர் என்று செல்ற டைமுக்கு, வீடியோ எடிட்டர் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்ல வெப் டிசைனுக்கு. சோ டிஃபர்ஸ்.
So first of all இதுல நீங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா who is the user. user என்று சொல்றது யாரு? The one who uses a computer is generally referred to as a user. So a user is simply சொல்றேன்டா, இவ்வளவு பெருசா நாங்க செல்ல தேவையில்லை. நீங்க இப்ப ஷார்ட் நோட் எழுதணுமே, ஷார்ட் நோட்ல எழுதுற டைமுக்கு டேட்டா போட்டு ஹெடினை போட்டு எழுதுற டைமுக்கு நீங்க எழுதணும் a user is the one who uses the computer. That's it. இவ்வளவு பெருசா எழுத தேவையில்லை. The one who uses a computer is generally referred to as a user. அவ்வளவு எல்லாம் எழுத தேவையில்லை. The person who uses the computer is referred as to a user. Or a user is the one who uses the computer. That's it. அது விளங்கினா எல்லாருக்கும் user என்றா யாருன்னு சொல்லி. Okay. Different users working in different areas in information and communication technology. இப்ப இந்த user என்று சொல்றது வந்து different areasல வேலை செய்யறவங்க, ICT-ல எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க இல்லே, have different designations. ஒவ்வொருத்தருக்கு வந்து டிஃபரெண்டான designations. இப்ப நான் சொன்னேன் you are student, I am a teacher, a doctor, a lawyer, a software engineer. அந்த மாதிரி வித்தியாசமான ஏரியாஸ்ல வேலை செய்யறவங்க வித்தியாசமான designations-ல அவங்க வேலை செய்யறவங்க. The following table shows few such examples. Examples கொஞ்சம் பாருங்க. Programmer is the one who develops computer programs. Computer programmer develop பண்றவருக்கு தான் நாங்க programmerன்னு சொல்றோம். So programmer is a user. Network administrator is a user. He manages and maintains the computer network. Network management administrator என்று சொல்றவர் வந்து network manage பண்றவர், maintain பண்றவர். System analyst designs information system. Information system design பண்றவர் தான் system analyst. Software engineer develops software. Our softwares செய்யற. Computer application assistant uses office application packages for office related tasks. அப்ப office application யூஸ் பண்றவர், அதாவது for an example word office application யூஸ் பண்றவர் computer application assistant. PowerPoint presentation யூஸ் பண்றவர் computer application assistant. Outlook யூஸ் பண்றவர் computer application assistant. வெப் டெவலப்பர் என்று சொல்றவர் வந்து வெப்சைட்ஸை மெயின்டைன் பண்றவரும் டெவலப் பண்றவரும். சோ இவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் யூசர்ஸ், எல்லாரும் இல்ல சிலவங்க. 6th சாப்டர்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் இத பத்தி இன்னும் விரிவாக நாங்க படிக்கிற, இதுல வந்து கொஞ்சம் தான் தந்திக்கிறேன். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த நோட் தான். எதென்றால் users can be classified into main two categories. Sorry, இப்ப இது வந்து users தானே. Users பொதுவா 2 types. Now tell me how many types of users are there, or how many classifications are there of users. Users எத்தனை classifications இருக்கிற போடுங்க chattingல. How many user classifications? 2. அது எல்லாரும் நினைவு வச்சுக்கொள்ளணுமே, மறக்கப்படாது. என்ற அடுத்தடுத்த பாடங்கள்ல எங்களுக்கு வர. So 2 kinds of users. One is system user and end user. System user and ஒரு ஆள் இருக்கிற, end user and ஒரு ஆள் இருக்கிற. யாரன் system user, யாரன் end user? Here end user uses the software maintained by the system user. அதாவது இப்ப நான் for an example சொல்றேன். ஒரு சாப்பாடு ஒண்டிக்கிற, இந்த சாப்பாடை சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஈக்கணும், தின்றதுக்கு ஒரு ஆள் ஈக்கணும் தானே. அப்ப செஃப் தானே இதை சமைக்கிற, இந்த சாப்பாடு ஃபுட்டை சமைக்கிறவர் வந்து செஃப், இதை சாப்பிட போறவர் வந்து நான், ஃபார் அன் எக்ஸாம்பிள். சோ இந்த டிஷ்ஷை வந்து செய்யறவர், டிசைன் பண்ணி செய்யறவர் தான் செஃப். ஹீ இஸ் த சிஸ்டம் யூசர். சோ இந்த சிஸ்டம் யூசரால மேக் பண்ணின இந்த டிஷ்ஷை நான் தின்ற, எண்டுக்கு வர எனக்கு தானே, கடைசிக்கு எனக்கு தானே வர அந்த டிஷ், அதனால நான் எண்ட் யூசர். சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ற, ஹீ இஸ் த சிஸ்டம் யூசர். The student, the doctor, the lawyer, அவங்க வந்து கடைசிக்கு இந்த சிஸ்டம் யூஸ் பண்றவர், அவங்க வந்து end user. So hope everyone understood the lesson, and I am happy that you joined to the class today, and thank you for joining the class.